அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் சிவராத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானை தினமும் வழிபட்டு வந்தாலேயே போதும், சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பார்கள். அப்படி இருக்க சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போகுமாகும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி எந்த நாளில் வருகிறதோ அதை சிவராத்திரி என்கிறோம். இந்த மாத சிவராத்திரி என்பர். மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று கூறுவர். அதற்கு இணையானதுதான் இந்த வைகாசி மாத சிவராத்திரி. தேய்பிரை சதுர்த்தசி திதியும் சிரவண நட்சத்திரமும் வியப்பிக்கும் இரவு சிவராத்திரியாக ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. சிவனை மகாவம் என்றும் அழைப்பது இல்லை. அதே நேரத்தில் சிவராத்திரி மகா எனும் அடைமொழியுடன் அழைக்கிறோம். இதிலிருந்தே இந்த இரவின் மகிமையை அறியலாம். அதே போல ஈசனை சதாசிவன் என்று சொல்லுகிறோம். வேறு எந்த தெய்வத்தையும் சதா சேர்த்து சொல்வதில்லை. சதா என்றால் எங்கும் எப்போதும் என்றும் என அர்த்தம். எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவர் நம் பரம்பொருள் ஈசனாகும். அமரகோஷம் என்று சமஸ்கிருத நூலில் சிவம் என்றால் மங்களம், சிவம் என்று அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. இத்தகைய சிறப்பு போன்ற சிவனுக்கு உகந்த ராத்திரியே சிவராத்திரியாகும். குறிப்பாக வைகாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி நாளில் வரும் சிவராத்திரி என்று சிவன் கோவில்களில் ஒரு முழு நேரமும் திறந்திருக்கும். விடிய விடிய சிவனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அன்று மாலையில் துவங்கி இரவு முழுவதும் விடிய விடிய பாராயணம், பஜனை, பூஜை, அபிஷேகம் என சிவாலயங்களில் அமர்க்களப்படுத்துவர். அந்த நாட்களில் தாராளமாக நீங்கள் சென்று சிவபெருமானுடைய அருளை பெற்று வரலாம். சிவராத்திரி விரதம் இருக்குமென்று, அதாவது அந்த நாளை முழுவதும் எதுவும் சாப்பிடக்கூடாது. நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மனதை சிவனின் மீது வைத்து இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து சிவாலயங்களில் முக்கியமாக இருக்க வேண்டும். சிவராத்திரி விரதம் முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண் விழித்து சுவாமியை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய முடியாவிட்டால் கூட லிங்கோத்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் தான் சிவன் ஜோதியாமாக தோன்றிய நேரமாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி என்று முறையாக விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனின் நாமத்தை சொல்லி வழிபடுவதனால் அளவற்ற நன்மை கிடைக்கும். சிவராத்திரி வழிபாட்டினால் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நல்ல மக்கட்பேறு வரலாம். தீராத நோய்கள் நீங்கும். முடிவாக இனி பிறவா தன்மை பெறலாம் என முன்னோர்கள் கூறுகின்றனர். விரதத்தை சாஸ்திர சம்பிரதாயங்களில் கூறியுள்ளபடி அனுஷ்டிக்க பயந்து பலர் விரதம் இருக்க முயற்சிப்பதில்லை. இன்றைய சூழலில் 100% உண்மையான விரதத்தை எடுத்தவுடன் அனுஷ்டிப்பது எவராலும் இயலாது. விரதம் இருந்து உடலையும் மனதையும் பழக்க வேண்டும். ஒவ்வொரு மகா சிவராத்திரியான போதும் முந்தைய சிவராத்திரியை விட சிறப்பாக அனுஷ்டிக்க சங்கல்பத்தை செய்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விரதத்தை கௌரவப்படுத்தலாம். இப்படி கஷ்டப்பட்டு தான் விரதம் இருக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்பது நம் காதில் விழுகிறது. மனதில் தூய எண்ணத்துடன் மாசு நீங்கி இன்று ஒரு சிவ சிந்தனையில் இருந்தால் கூட போதும். இரவில் கண் விழித்து விரதம் இருக்க முடியாதவர்கள் நாளை முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நாங்கள் வீட்டின் அருகில் உள்ள பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று முதல் கால பூஜையிலாவது கண்டு இன்புறுங்கள். மற்றவர்கள் கண்டிப்பாக 4 கால பூஜையும் பார்க்க வேண்டும். முக்கியமாக விரதம் இருக்க வேண்டும். வீட்டிலேயே இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் விரதம் இருப்பவர்கள் திருவிளையாடல், திருவொற்றில்வர், கந்தர் கருணை போன்ற பக்தி படங்களை பார்த்தும், சிவபுராணம், கந்தபுராணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம் போன்ற பொக்கிஷங்களை பார்த்தும் சிவ சிந்தனையிலேயே இருக்கலாம். அனைத்து புண்ணிய பலன்களையும் இந்த சிவராத்திரி பூஜை தந்துவிடும் என அறிந்து பாவங்கள் செய்திருந்தாலும் அறியாமல் பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்து பாவங்களையும் கர்ம வினைகளையும் அழித்துவிடும் இந்த சிவராத்திரி விரதம். முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் வரும் 2 சிவராத்திரிகள் ஒருத்தி தனது ஆயுள் முழுவதும் செய்து வந்தால் அங்கங்கள் குறைகள் நீங்கும். உடலில் குறைகள் நீப்பட்டு ருத்ரகணங்கள் வந்து சிவலோகத்திற்கு அழைத்து செல்லுவார்கள்.
வைகாசி மாதத்தில் வரும் 2 சிவராத்திரி பூஜைகள் ஆயுள் முழுக்க செய்தால் நாம் சாப்பிடுகின்ற மருந்து நம் உடலில் ஒட்டும். சாப்பிடுகின்ற மருந்து உடலில் ஒட்டினால்தான் நாம் நோய் நீங்கி ஆரோக்கியம் வளரும். இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கிறது. நமது பிறந்த நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்த்து வரும் நாளில் சிவராத்திரி பூஜை விரதம் இருந்தாலேயே போதும். கலியுகத்தின் மானுட பிறவி எடுத்தமைக்கான லட்சியத்தை அடைந்து விட்டதாக அர்த்தம். ஒருவேளை பிறந்த நட்சத்திரமும் சிவராத்திரியும் இணைந்து வராவிட்டாலும் கூட பிறந்த கிழமையும் சிவராத்திரி இணைந்து வரும் நாள் கூட சிவவிரதம், அதாவது சிவராத்திரி விரதம் இருந்து சிவபூஜை செய்தால் மிகுந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சிவாலயத்தில் இருந்தபடியே 4 கால பூஜைகளையும் பார்ப்பது, சிவச்சிந்தனையோடு உபவாசம் இருத்தல், சிவநாமத்தை மனதுக்குள் தியானித்தபடி இருத்தல், பக்தி இலக்கியங்களையும் பக்தி நூல்களையும் மனமாற படித்து இன்று 12 திருமுறைகள் போற்றி திருத்தாண்டகம் பாடுவது மிக சிறந்ததாகும். சிவராத்திரி தரிசனத்திற்கு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உதவுவது, ஆலய நிர்வாகத்திற்கு உதவுவது, ஆலயத்தில் விழுத்திருந்து துப்புரவு பணிகளை மேற்கொள்வது, சிவபூஜை செய்பவர்களுக்கு கூட மாட உதவுவது, கோசம்சார சூஷம் செய்வது, தான தர்மங்கள் மேற்கொள்வது, இவைகள் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக சிவராத்திரி என்று அன்னதானம் போன்ற தானங்களை செய்ய வேண்டாம். அன்றைய தினம் உடலும் மனமும் சுத்தமாக வேண்டும். தானம் செய்கிறேன் என்று நீங்கள் அன்னதானம் செய்தால் அது உண்பவர்களை தியானத்தில் ஆழ்த்தாது. எனவேதான் அடுத்த நாள் இது போன்ற தான தர்மங்கள் அந்த செயல்களை அடுத்த நாள் செய்யவும். மொத்தம் சிவராத்திரி என்று 4 கால பூஜைகள் நடைபெறும். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம் ஆகும். 4 ஜாம பூஜைகள் சிவராத்திரியில் நடைபெறும். இதையே 4 கால பூஜை என்று அழைப்பார்கள். முதல் ஜாம பூஜை என்று முதல் கால பூஜை சிவராத்திரி என்று மாலை 6 மணி முதல் 9 மணி வரை செய்வார்கள். 2ஆம் ஜாம பூஜை என்ற 2ஆம் கால பூஜை இரவு 9 மணி 1 மணி முதல் நள்ளிரண்டு 12 மணி வரை செய்வர். 3ஆம் ஜாம பூஜை என்றால் 3ஆம் கால பூஜை நள்ளிரவு மணி 12 மணி 1 மணி முதல் பின்னர் 3 மணி வரை செய்வர். 4ஆம் ஜாம பூஜை என்று 4ஆம் கால பூஜை பின்னிரவு 3 மணி 1 நிமிடம் முதல் மறுநாள் காலை 6 மணி வரை செய்வர். முதல் கால பூஜை சிவராத்திரி என்று மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பசும்பால் கிராமங்கள் தேடி பார்த்து வாங்குவர். பால் பாக்கெட் உண்மையான பால் அல்ல. தேன், பசு நெய், பசும்பால், சாணம், கோஜலம், பசுவின் சிறுநீர் இவைகள் 5ம் பஞ்சகவ்யம் என்று அழைப்பர். இதனை கொண்டுதான் செய்வர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.